இந்த வீடியோவில் நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு அருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க அதிகமாக வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரொம்ப கிலோமீட்டர் கொஞ்சம் தூரமாக இருக்கும். போகிற இடம் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மெயினாக வந்து இந்த வீடியோ பண்ண காரணமே என்னன்னா, அந்த இடம் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாகவும் தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம், 10 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னாலும் அந்த இடம் வந்து ஒர்த்தாக இருக்கணும். போகிற இடம் எல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ரெண்டு பக்கமே வந்து ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஆனால் அங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்த வந்து எப்படி இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ணுற இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். நம்ம போகிற வழியில எல்லாம் அழகாக வந்து சூப்பராக இந்த மாதிரி சின்ன சின்ன அருவிகளும் பின்ன வந்து ஒரு அடர்ந்த காடோட ஃபீலிங் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது நம்ம இப்போ நிற்கிற இடத்துலையாகும் பைக்கு காரெலாம் வந்து பார்க் பண்ணிட்டு போகிறது. இதில் பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கணும், அந்த ஃபால்ஸ் வந்து 100 மீட்டர் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க பாதை வழி இப்படியே வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 100 மீட்டர் போயிட்டோம்னா கரெக்டாக வந்து நம்ம அந்த இரட்டை அருவியை கிட்ட போயிடலாம். பாருங்க போகலாம். அந்த தண்ணியில் வந்து கால் வைக்கும்போது வந்து அவ்வளோ வந்து கூலிங்காக இருக்கும். ஒரு என்ன சொல்ல, செம்ம என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஃபீலிங்க, சொல்லவே முடியாது. அது எல்லாம் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது பார்த்தாலே உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பின்னாடி அருவி பார்த்தியா, சூப்பராக இருக்குல்ல. இந்த அருவியில் தான் குளிச்சுட்டு வந்து நின்று பேசி அந்த வீடியோ எல்லாம் முன்னாடி பார்த்துருப்பியா. செம்ம சூப்பராக இருக்கும் உண்மையை சொல்லணும்னா. இந்த அருவி இந்த பாஞ்சு வந்து அப்படியே போகிற இடம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்த கல்லெல்லாம் பார்த்தியானா தெரியும், நல்ல உருண்டை கல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம மீன் தொட்டியில் எல்லாம் வைக்கவும் சூப்பராக இருக்கும். அது அப்படியே வந்து போகிற இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த கல்லெல்லாம் வச்சு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். ஒரு நேச்சர் ஃபீல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாராலையும் என்ஜாய் பண்ண முடியும். நான் குளிச்சு முடிச்சுட்டு அருவியை விட்டு கிளம்பியாச்சு. கையில் பார்த்தியலாம் இந்த செடி வந்து நம்ம பைசா கொடுத்த வேண்டியதாகும். ஸோ இங்கே ஒரு மரத்தில் வந்து நின்று அதில் அப்படியே பிடிங்கிட்டு கொண்டு போயிட்டுருக்கு. இந்த ட்வின் ஃபால்ஸுக்கு நம்ம வந்து மெயின் ஏரியாவான மார்த்தாண்டம் இல்லை வந்து நாகர்கோவில், இந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துலேருந்து வரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி தான். நம்ம வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் மேப்பில் போயிட்டு மேலே வந்து கோதையார் ட்வின் ஃபால்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். மேப்பை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தாலே போதும். இங்கே வந்து சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பைக் இல்லைன்னா காரில் வாங்க, அதுதான் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? கன்னியாகுமரியில் இந்த மாதிரி பல அதிசயங்கள் வந்துருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.